அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான ஆராய்ச்சிக்குரிய பதிவு. எல்லா மனிதருமே எத்தனையோ முயற்சிகள் பண்ணியிருப்போம். முயற்சிகள் பண்ணி கஜினி மாதிரி 17 முறை முயற்சி பண்ணி ஜெயிச்சதாக ஒரு வரலாறு நம்ம வரலாற்று புஸ்தகத்துல இளமையில படிச்சிருப்போம். இந்த உலகத்துல என்ன சொல்லலாம்னா, அந்நியர்களுடைய வரலாறு தான் நமக்கு நிறைய வச்சானுங்களே தவிர நம்மளுடைய உண்மையான வரலாறுகளை இன்னும் நமக்கு நிறைய பேர் சொல்லித்தரல. அந்த விதத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்ப எல்லா மனிதனுமே முயற்சி பண்ணாமலா இருக்கிறான். முயற்சி என்பது 3வது ஸ்தானம் தான். அதுல எந்த மாற்றமும் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த முயற்சி எந்த இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது, அந்த முயற்சி எந்த இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக இந்த 3ஆம் இடத்தை இயக்கணும். அப்படி இயக்கணும்னா தான் நீங்க வெற்றி பெறுவீங்க, இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. அப்ப எல்லா மனிதன் நான் முயற்சி பண்ணேன், ரைட்டு, சந்தோஷம். என்ன முயற்சி பண்ணேன்? இன்னைக்கு பணம் வரணும்னு முயற்சி பண்ணேன், இன்னைக்கு மந்திரம் சொன்னேன், தந்திரம் சொன்னேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், 2ஆம் இடத்தை இயக்குனேன், 3ஆம் இடத்தை இயக்குனேன், எல்லா இடத்தையும் இயக்குனேன், ஆனால் நான் வெற்றி பெறவில்லையே அப்படின்னா அப்ப சரியான இடத்துல போய் என்ன சொன்னா மோதினால்தான் சரியானது கிடைக்கும். அப்ப நீங்க சரியான இடத்துல போயிருக்கீங்களா என்பதை இப்ப நான் போட போற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா என்னுடைய கிளையண்ட் எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்த்துருவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன காரணம்னா, நான் கடைசியில முடிக்க போகும்போது சப்புன்னு முடிக்க மாட்டேன். உள்ள ஒரு பெரிய ஒரு புதையல் இருக்கும். ஏன்னா என்ன சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு வீடியோ போட்டோம்னா எல்லாருக்கும் என்ன சொல்லணும், பயனுள்ளதாக இருக்கும். சும்மா ஏதோ போட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப 3ஆம் இடம் என்பது பொதுவானது தான். எல்லாருக்கும் 3ஆம் இடம் முயற்சி தாங்க. 3ஆம் இடம் என்பது பொதுவானது அப்படின்னாலும் 3ஆம் இடத்திற்குரியவர் எங்க இருக்காரு, இத முதல்ல நம்ம பார்க்காம விட்டுறோம். என்னதான் என்ன சொன்னான்னா, 27 நட்சத்திரங்களை 12 கட்டத்துல அடைச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு 3 நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகத்தை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு 3 நட்சத்திரத்திற்கும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் 3, அப்ப கேது பகவான். ராகுவுடைய நட்சத்திரங்கள் 3, ராகு பகவான். இப்படி எல்லாத்துக்குமே உருவாக்குனாங்க. இந்த 3ஆம் இடத்திற்குண்டான முயற்சி ஸ்தானாதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை நாம் இயக்கும் போது நாம் எடுத்த காரியம் வெற்றியாகும். நாம் எடுத்த காரியம் வெற்றியாகும். அதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அப்ப இது இது என்ன எல்லாரும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா என்ன சொல்றேன்னா, நம்ம நமக்கு எல்லாமே கட்டங்கள் 3வது கட்டம், 5வது கட்டம் இதுதான் நமக்கு பார்த்திருக்கோமே தவிர அதற்கு சம்பந்தப்பட்ட கிரகம் என்ன பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். இப்ப என்ன சொன்னா, 3 குடையவர் அப்படிங்கிற கிரகம் லக்கணத்தில் இருந்தால் நீங்கள் முதல்ல சுறுசுறுப்பா காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீட் பண்ணி எல்லாம் கரெக்டா குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ்னஸா எந்திரிச்சு ஒரு முயற்சியை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடும். அப்ப லக்கணம் என்பது சுயம். 3 குடையவர் லக்கணத்தில் உட்கார்ந்தால் அவர் காலையில ஏர்லி மார்னிங் எந்திக்கணும். எந்திரிச்சு என்ன சொன்னா, 6 மணி சூரியன் உதயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், சூரியன் உங்களை பார்க்க கூடாது. நீங்க சூரியனை போய் பார்த்துடணும். பார்த்தாச்சுனால அன்னைக்கு காரியம் வெற்றி ஆயிரும். ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டீங்க, சூரியனை பார்த்தாச்சு. அப்ப நாம் என்பது லக்கணம். லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணம் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சு முடிச்சு என்ன சொன்னா, நம்மளுடைய 3 குடையவர் என்ன சொல்றான்னா லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சீக்கிரமா போய் என்ன சொன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டால் அன்றைய காரியம் வெற்றி ஆயிடும். இதுதான் உண்மை. நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம், எங்கேயோ போய் ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது.
கட்டங்களுக்கு வந்து பெரிய மரியாதை உண்டு. அந்த கிரகங்கள் அதை ஈஸியா வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடும். அதற்கடுத்து 3 கூடியவர் 2ல் இருந்தால், 3 கூடியவர் 2ல் இருந்தால் கண்டிப்பாக வாயால 10 மந்திரம்னாலும் சொல்லணும். 2ஆம் இடம் என்பது வாய், 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா மனிதனுடைய தேவையானதை கேட்பது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து 3 கூடியவர் உட்கார்ந்தா நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு வந்து என்ன சொன்னா எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டா தான் வந்து என்ன சொன்னா அங்க கிடைக்கும். சாப்பாடு விடுங்க, கடையில போய் உட்காந்துருக்கீங்க, நீங்க கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, அவர் இன்னொரு சர்வர் வந்து இன்னொருத்தரை பார்த்துட்டு இருப்பார். நீங்க என்ன செய்ய, தம்பி இங்க வாங்க, எனக்கு வந்து இன்னொரு பூரி வேணும் அப்படின்னா, அப்படியே சார் இருந்தாங்கன்னு ஒன்றாந்து வச்சிருவோம். அப்ப 3 கூடியவர் 2ல் இருந்தால், 3 கூடியவர் 2ல் இருந்தால் நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சால், மந்திரத்தால், மந்திரம் அல்லது பாட்டு பாடுவது, 2ஆம் இடம் என்பது வாய், பாட்டு பாடுவது, பாட்டு பாடுவதன் மூலமாக உங்களுக்கு விருப்பமான இசையை வந்து என்ன சொல்றான்னா விருப்பமான பாடல்களை நீங்கள் பாடுவதன் மூலமாக அந்த முயற்சி பலிதமாயிரும். ஓகே. அதற்கடுத்து 3 கூடையவன் 3லே நின்றான், நீங்கள் பெரிய யோகசாலி. எங்கேயுமே தேட வேண்டியது. 3 கூடையவன் 3லே நின்றுந்தான்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து எங்க தாத்தாவே வந்து என்ன சொல்றான்னா வந்து 3ஆம் இடத்தை போய் உட்காந்து, எங்க தாத்தாவே இருக்காரு, தாத்தா வந்து என்ன சொன்ன பேரனை பார்த்தவன்னு நினைச்சேன், வாடா 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 இந்த இடம் வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவார் இல்லையா. அப்ப 3 கூடையவன் 3ல் நின்றால் அவன் இலகுவாக வெற்றி விடுவான். 3 கூடையவன் எப்பயுமே வந்து என்ன சொன்னா அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானாதிபதியை கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா, என்ன தம்பி நல்லா இருக்கியா, வாடா என்னடா செய்யணும் அப்படின்னு. சார் எனக்கு தம்பி இல்லை, தம்பியை ஒன்றை உருவாக்கிடுங்க, தம்பியை கொண்டு போய் டீ வாங்கி கொடுங்க, தம்பிக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இப்படி செய்து வந்தாலே கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி ஏற்படும். 3 கூடையவன் 4ல் இருந்தால் என்னைக்கு வந்து என்ன சொல்றான்னா ஒரு இடம் வாங்கினையோ அன்னைக்கு உனக்கு யோகம், என்னைக்கு ஒரு வண்டி வாங்கினையோ அன்னைக்கு யோகம், என்னைக்கு தாயை வந்து என்ன சொன்னா கணம் பண்ணுகிறாயோ அன்னைக்கு வெற்றியாயிரும். தாயை கணம் பண்ணணும், தாயை திட்டக்கூடாது, தாயை வந்து என்ன சொன்ன மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும். 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், வீடு, இடம். இதை வந்து என்ன சொல்லனா நாம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். 3 கூடையவன் 5ல் இருந்தால் குழந்தை பிறந்த பிறகு யோகம் ஆகிவிடும். அது தலை குழந்தைய வந்து என்ன சொல்றான்னா வந்து உன்னுடைய காரிய வெற்றிக்காக வந்து என்ன சொல்றான்னா தூக்கி வந்து என்ன சொல்றான்னா வந்து அப்பா இன்னைக்கு இந்த வேலைக்கு போறேன், எனக்கு வந்து என்ன சொல்றான்னா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சக்சஸ் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா சக்சஸ் ஆயிடும். 5ஆம் இடத்திற்கு அவ்வளவு வேலிசன் உண்டு. 3 கூடையவன் 6ல் இருந்தால் அது ஒரு உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் ஒன்று 3 கூடையவன் 6ல் இருந்தால் வந்து சடக்குன்னு வேலை நடக்கும். அப்ப 3 கூடையவன் 6ல் இருந்தால் என்ன சொல்றான்னா எங்க போகும் போதும் 6ஆம் இடம் என்பது அடிவயிறு, 6ஆம் இடம் என்பது ஒரு அடிவயிறு. அந்த அடிவயத்துக்கு என்ன சொன்னா கொஞ்சம் வந்து திரிகான உணவை சாப்பிட்டுட்டு போகணும், வேலை செஞ்சிடும், உறுதியா வேலை செஞ்சிடும். அடிவயிறு எதிரி ஸ்தானம். எதிரியை வந்து என்ன சொன்ன எதிரி என்று சொல்லக்கூடிய நமக்கு வந்து கடன் கொடுத்தவராக இருக்கலாம், அல்லது வந்து என்ன செய்ய எதிரியாகவே இருக்கலாம். அப்படி எதிரியை பார்த்து அவர் சலிட்டு வச்சு நல்லா இருக்கே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். என்னன்னா இவன் நம்மளை பார்த்து வந்து என்ன சொன்னா நல்லா இருக்கே ஐயா அப்படின்னு கேட்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டு நீங்க போங்க, வெற்றி ஆயிரும். அவன் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்மளுடைய 3 கூட 6ல் போய் உட்காந்துட்டான்னா எதிரிக்கு வந்து ஒரு சல்யூட் வச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சு யாரையாவது எதிரியா உருவாக்கிட வேண்டிதான். அப்படி உருவாக்கிடணும். ஆமா. 3 கூடையவன் 7ல் இருந்தால் மனைவியால் கண்டிப்பாக வந்து அந்த சொல்லிட்டோம்னா மனைவியால் அந்த யோகம் வந்துடும், நண்பரால் யோகம் வந்துடும், பார்ட்னரால் யோகம் வந்துடும். 3 கூடையவன் 8ல் இருந்தால் 8ஆம் இடம் என்பது மர்மஸ்தானம். 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா வந்து மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இடம். அந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது 8ஆம் இடம் என்பது நோய், தீராத நோய். ஒண்ணுமே வேண்டாம், ஒரு தீராத நோய், ஒரு சுகர் பேஷண்ட் அல்லது ஒரு ப்ரெஷர் பேஷண்ட் ஏதாவது ஒருத்தனுக்கு என்ன சொன்னா சின்ன உதவி என்ன செய்யணும், ஆஸ்பத்திரி போறீங்களா, வண்டியில ஏறுங்க நான் கொண்டு போய் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டாலோ,
ஒரு பிணி உள்ளவனுக்கு என்ன சொல்றான்னா வந்து அந்த பிணியை தீர்ப்பதற்கு உண்டான மருந்து மாத்திரைகளோ தன்மைகளோ ஏதோ ஒன்று என்ன சொல்றான்னா நாம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால், எட்டாம் இடம் என்பது ஆம்புலன்ஸ். எட்டாம் இடம் என்பது ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உதவி செய்தால், ஆம்புலன்ஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு உதவி செய்தால், ஆம்புலன்ஸுக்குள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு சின்ன நட்பை வந்து நீங்கள் விதைத்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன எட்டாம் பாவம் வேலை செஞ்சிடும். எட்டாம் பாவத்தில் இருக்கிற அந்த 3 குடையன் வேலை செஞ்சிடும். 8க்கு 3 குடையன் 9ல் இருந்தால் காலையில கோயிலுக்கு போயிட்டு என்ன சொன்னா ஒரு சூடத்தை பொறுத்திட்டு வந்து அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க, சக்சஸ் ஆயிரும், உறுதியாயிரும். என்னுடைய 3 குடையன் 9ல் காலையில வந்து என்ன சொன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து என்ன சொன்னா மாலை 2 பழம் ஒரு இந்த பன்னீர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பூசாரிக்கு வந்து என்ன சொன்னா ஒரு 10 ரூபாயும் கையில கொடுத்துட்டு நேட் பண்ணிட்டு போனோம்னா அன்றைய காலத்திற்கு உண்டான அன்றைய நாளின் சராசரி நம்முடைய தேவை கண்டிப்பாக வீடு வந்து சேரும். இது இன்றைக்கு வரைக்கும் 27 ஆண்டுகளாக செய்யப்படுகின்ற ரகசியம் அல்ல. நமக்கு 3 குடையன் 9ல் உட்கார்ந்துருக்கான். கையெடுத்து சாமியை கும்பிட்டாத்தான். 9ஆம் இடம் என்பது என்னது? 9ஆம் இடம் என்பது ஆன்மீகம். 9ஆம் இடம் என்பது கோவில். 9ஆம் இடம் என்பது தகப்பன். இவர்களுடைய அனுகிரகத்தில் தான் நம்மளுடைய காரிய வெற்றி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த முயற்சி வெற்றியாகும். 3 குடையவன் 10ல் இருந்தால் கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை போய் வந்து வேலைக்காரங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தூத்து பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு விளக்கு போட்டு பத்தி எழுதிய காட்டியாச்சுன்னா அன்னைக்கு உங்க காரியம் வெற்றியாயிரும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தான். நான் வேலை பார்க்க அப்படின்னா வேலைக்கு முதலே போயிரு. எல்லாரும் போன பிறகு என்ன 10 மணிக்கு 10:45 போகக்கூடாது. நம்ம வந்து என்ன நீ அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டியா அப்படிங்கும்போது 10ஆம் பாவத்திற்கும் உன்னுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு சம்பந்தம் இருக்குது. போய் வந்து என்ன சீக்கிரமா பண்ணி நீட் பண்ணி என்ன சொல்றேன் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்மளுடைய முயற்சி என்பது என்று சொல்லக்கூடிய மூச்சுக்காற்று. ஏன்னா அது 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாக இருக்கிற காரணத்தினால நம்முடைய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் மூலமாக நீங்கள் பெரிய வெற்றி அடைவீர்கள். அந்த இடத்த நீங்க வந்து அப்படியே திரும்ப திரும்ப வந்து என்ன குத்து விளக்கை விளக்க எப்படி இருக்கும்? ஜொலிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப 3 குடையவன் 10ல் இருந்தால் அலுவலகம் வேலை ஸ்தலத்தில் சீக்கிரம் போய் வந்து அங்க வந்து என்ன சொல்றேன்னா அந்த பிரிலிமினரி ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைகளை நீங்கள் வந்து கரெக்டா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதுக்கு அடுத்து 3 குடையவன் 11ல் இருந்தால் 10ஆம் இடம் என்பது உபயகலத்திரம். 10ஆம் இடம் என்பது என்ன சொல்லணும்? மூத்தோர் ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது அக்கா அண்ணன். இந்த மாதிரி இவர்களிடம் ஒரு அளவலாவுதல். நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன அப்படிங்கிற வந்து ஒரு அளவலாவுதல் பண்ணோம்னாலே எங்க வெற்றி ஆயிரும். 3 குடையவன் 11ல் இருந்தால் ஏதோ ஒரு நட்பு என்பது கண்டிப்பாக உருவாகும். அது கம்யூனிகேஷன். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் மூலமாக அதை வந்து நல்லதாக பயன்படுத்திக்கிட வேண்டியது. நமக்கு தேவை வந்து வாழ்க்கையின் வெற்றி. வாழ்க்கையின் வெற்றி வந்து 3ஆம் பாவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதி. இது வந்து முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானாதிபதி என்ற கட்டத்திற்கும் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கட்டத்திற்கு அந்த கிரகம் எங்கே நிற்கிறதா அதுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னா லைட் எரிஞ்சிரும். 3 குடையவன் 12ல் இருந்தால் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அப்ப ஏதாவது ஒரு சின்ன விரயம்னா வந்து 10 ரூபாய் வந்து கீழே விட முடியும்? ஒண்ணுமே வேண்டாம். 2 ரூபா காயின்ஸ் டெய்லி வந்து என்ன சொன்னா போகும்போது என்ன சொன்னா ஏதாவது ஒரு கோயில்ல வச்சுட்டு போயிடும். இல்லையா போகும்போது கீழே போட்டு போயிடும். அந்த 12ஆம் இடத்திற்கு உண்டான கிரக நம்பர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? கிரக நம்பர்னு சூரியன் 1, சந்திரன் 2 அப்படின்னு சொல்லி மிஞ்சி போனா என்ன சொன்னா வந்து 9க்கு மேல எங்க இருக்குது? அப்ப அந்த எண்ணிக்கையிலான ஒரு பொருளோ அல்லது பணத்தையோ நீங்கள் விரயம் பண்ணி விட்டு போங்கள். விரயம் என்பது பிச்சை போடுங்கள். பிச்சை போட்டாச்சு, இன்னைக்கு போட்டாச்சியா, எனக்கு உண்டான கோட்டாவை வந்து 3 குடையவன் 12ல் போய் உட்கார்ந்துருக்கான், விரயம் பண்ணணும், பண்ணியாச்சு. 2வது அந்த 3 குடையவன் வந்து என்ன சொன்னா எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறானோ 12ஆம் இடத்துல அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா யாருக்காவது வாங்கி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், அப்ப ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், அது விரயமாகணுங்கிறது விதி. அப்படியே விரயம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க,
ஆட்டோமேட்டிக்கா விரயம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளிடம் இருந்து புடுங்கிட்டு போறதுதான் விரயம் அப்படிங்கிறது. விரயம்னா வேற ஒன்றும் கிடையாது. விரயம்னா நம்மகிட்ட இருந்து இருக்கிற பொருள் வந்து புடுங்கிட்டு போகணும், அதை மானசீகமா செஞ்சிடணும். அப்படி செய்யும் போது அங்க என்ன நடக்கும்னா விரயம் என்பது நடந்துவிடும். அப்ப இந்த எப்பயுமே 3ஆம் இடத்தை மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். எல்லாரும் பார்த்து 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 எனக்கு நடக்கலைன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய மூணுக்குடையவன் 12 கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறான் என்று சொல்லி பாருங்கள். அதற்குண்டான காரகத்துவத்தை இயக்கினீர்கள் என்று சொன்னால் பெரு வெற்றி அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதைத்தான் இன்று வரை வந்து என்ன சொன்னானே எல்லாரும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. அதனால வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிட கட்டங்களில் இருக்கின்ற கிரகங்களும் அந்த 27 நட்சத்திரங்களும் நாம் இதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு தக்கன வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப 3 குடையவன் நின்ற இடத்தின் மூலமாக நீங்கள் வெற்றியை இலகுவாக அடைய முடியும். அது 1வது கட்டத்தில் இருக்கா, 2வது கட்டத்தில் இருக்கா, 3வது கட்டத்தில் இருக்கா, 6 7 எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த காரகத்துவத்தோடு சேர்ந்து உங்களுடைய முயற்சியை செலுத்துங்கள். 100% வெற்றியாகும். இது இத்தனை வருடமாக இந்த ஜோதிடத்துக்குள்ள இருந்து ஒரு அனுபவம். எங்க நான் ஊருக்கு போனாலும் என்னுடைய 3 குடையவன் 9ல இருக்கான். ஒரு கோயில்ல போய் வந்து என்ன சொன்னா சாமி கும்பிட்டு ஒரு செதறு தேங்காய் அடிச்சுட்டு ஒரு என்னது சூடம் பொருத்திட்டு தான் போவேன். ஆனால் எந்த காரியத்திலும் தோல்வி வரவில்லை, வராது, வெற்றியை கொடுக்கும் என்று கூறி என்னுடைய சொந்த அனுபவமும் உங்களுக்கு நீங்கள் இன்று பார்த்த பிறகு உங்களுக்கு நிறைய அனுபவம் வந்துடும். ஓ, ஜோதிடத்தை சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படிதான் சொல்லணும் ஜோதிடம். அதனால கண்டிப்பாக எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.